இப்ப பொருட்கள் எடுக்க போறீங்கல்ல, அப்பயும் வந்து அங்க யானைகள், புலிகள் எல்லாமே அங்க அட்டாக் பண்ண உங்களுக்கு வர்றதில்ல. நாங்கள் அதை பார்ப்போம். அதை நம்மள நாங்க அதை பார்த்துட்டு நாங்க ஒரு சைடா ஒதுங்கிருவாங்க. அதை நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்றது இல்லையே. இப்ப ஃபாரஸ்ட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஒரு 10 பேரு, 15 பேரு. அப்ப அங்க போகும்போது புலியோ, யானையோ, கரடியோ பார்ப்போம். "ஏய் யானை, கரடி இருக்குடா." சத்தம் இல்லாம நம்ம இப்படி ஓரங்கட்டி போயிடலாம் வாடான்னா, அது பாட்டுக்கு அது நின்னுக்க நாங்க ஒரு சைடா ஓரங்கட்டி போயிட்டோம்னா எந்த டிஸ்டர்பும் இல்லைங்க. அதை போய் நாங்க தொந்தரவு பண்ணுனது தானே எங்கள தொந்தரவு பண்ணுது. இப்ப நார்மலா எல்லாம் படிக்க படிக்க போறாங்க. அ எல்லாம் ஒரு உங்களுக்கே சொன்னீங்க, நீங்க மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு இந்த வாழ்நாள்ல இந்த சோழகர் இனத்த பத்தி இருக்கிற ஆசை என்ன? எனக்கு சோழர பத்தி இருக்கிற ஆசை என்னன்னாக்கா, எங்களுடைய பாரம்பரிய விஷயங்கள் எல்லாம் யாரும் விட்டு குடுக்க வேணாம். நீங்க வெளியில போங்க. யாருகிட்ட போய் பழகுங்க, எல்லாம் வேலை செய்யுங்க, எங்க வேணும்னு போயிட்டு வாங்க. இப்ப நம்ம கிராம வில்லேஜ்ன்னு வந்துடுறோம். இப்ப நமக்கு ஒரு கல்யாணமோ, ஒரு ஏதோ ஒரு 10 பேருக்கு அதுல பிரச்சனைங்க வந்துடுன்னு வைங்க. அப்ப எல்லாம் ஒண்ணா கூடி செய்யுங்கடா அப்படின்னு தான் நம்ம சொல்ல வருது. அப்ப எல்லாம் சேர்ந்து ஒண்ணா செய்யும்போது எப்படி இருக்கு? எல்லாருக்கும் ஒரு என்ஜாய் மாரி ஒரு ஜாலியா இருக்கு.